வெல்கம் டு சண்டே கிச்சன் சேனல். நான் உங்க வினாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஸ்கிராம்பிள்டு எக் மசாலா ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் நம்ம வதக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் சேர்க்குறீங்கன்னாக்கா 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பழமா இருக்கட்டும், நல்லா மையா குக்காக வேண்டாம். கொஞ்சம் எண்ணெயில சாஃப்ட் ஆனா போதும். தக்காளி அதுல இருக்கிற தண்ணி பதம் வெளியில வந்தா கூட பரவாயில்ல, அது ட்ரை ஆகணும்ன்றது ஒன்றும் கிடையாது. தக்காளி சாஃப்ட் ஆகணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா பவுடர் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம எண்ணெயில வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். முட்டைக்கும் சேர்த்து நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். உப்பு போட்டாச்சு, நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ முட்டை ஒடிச்சு வச்சிருக்க முட்டைய ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு எல்லாம் ஒண்ணா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட சூப்பரான அல்டிமேட்டான ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் கூட. குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். சப்பாத்தி செஞ்சுட்டு சைட் டிஷ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கும். இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்தீங்கன்னா நம்ம ஸ்கிராம்பிள்டு எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தோம்னா நம்ம ஸ்கிராம்பிள்டு எக் மசாலா ரெடி. நான் சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடுறேன். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.